அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கும் வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்ற ஆலயத்தை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னாலே கோயில்கள்லாம் நிறைந்த இடம் அப்படின்றது காஞ்சிபுரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாத காஞ்சியில் பிறந்தால் முக்தி அப்படின்ற ஒரு இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கத்து ஈஸ்வரர் அப்படின்றது இவர் பேர் வர காரணம் என்ன அப்படின்றதும் நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற சொத்து வழக்கு எதுனாலும் ஒன்று நீதிமன்ற வழக்கு கேஸ் அப்படி போவோம். ஸோ அதுவும் முடியல அப்படின்றப்ப நம்ம கடைசியில் யார்கிட்ட போவோம்? ஆண்டவன் கிட்ட தான் போய் முறையிடுவோம். ஸோ இப்போ ஆண்டவன் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு அப்படின்றப்போ நம்மளால் ஒரு பிரச்சனை முடியலன்றப்போ அது கடவுளாக கேட்டு சொல்கிறதுனால அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆலயம் அந்த இதுக்கு இந்த ஆலயம் சிறந்து விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான தல வரலாறை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதனோட முறைகள் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு பகை ஒரு காலகட்டத்தில் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வசிஷ்டர் வயலில் தான் ஒரு விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கினதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு விஸ்வாமித்திரர் ஒரு அரசனாக இருந்து அதுக்கப்புறம் வசிஷ்டரோட இதை தெரிஞ்சு அந்த தவத்தினால இது பண்ணுறதுனால ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரு போர் பகை நிறைய ஒரு காலத்தில் இருந்துக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா வசிஷ்டரால் சாபம் பெற்ற ஒரு அரசன் அவனை அரக்கனாக சாபம் கொடுத்துறார். சுதாசன் அப்படின்ற ஒரு அரக்கன். அவனை விஸ்வாமித்திரர் அவனை அழைச்சி வசிஷ்டரோட பிள்ளைங்களை அழிக்க சொல்லிடுறார். ஸோ அந்த அரக்கர் வசிஷ்டரோட 5 புதல்வர்களையும் அழிச்சிடுறார். ஸோ இதை அறிஞ்ச வசிஷ்டருக்கு பெரிந்த மன உளைச்சல். பிள்ளைங்களை இந்த சோகம் ஒரு சைடுனாலும் அதனால் இப்போ வயது வந்த பிள்ளைகள் வேறு. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இவர் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் அவரே போய் என்ன பண்ணுறார், மனம் நொந்து போயிட்டு எல்லாம் அவனே செயல் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரையே மாய்ச்சிக்க ஒரு மலை மேலே ஏறி துணிஞ்சிடுறார். அப்போ துணிஞ்சு அவர் உயிரை மாய்க்கும் சமயத்தில் பூமாதேவி அவர் மேலே இந்த இதனால் அவர் தவறிச்சு இல்லையா, அதனால் அவருடைய இதை பாரத்தை குறைக்கிறதுக்காக அவர் விழும் காலத்தில் அவர் தாங்கி பிடிச்சு அவரை பிழைக்க வச்சிடுறாங்க. ஸோ பிழைக்க வச்சோடனே தன் தன் வசிஷ்டரோட மருமகள்கள் 5 பேரில் ஒருவர் முதல் பையனான சக்தி அவனோட மருமகள் மனைவி அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க கணவர் அறிந்த இது தாழ முடியாத சோகத்தில் வாயிலையும் வயதிலையும் அடித்து கொண்டு அழுது புலம்புற சமயத்தில் திடீரென்று ஒரு குழந்தையினோட அழுகுரல் கேட்குது. என்னடா இது அப்படின்னு பார்க்கச்சு அவர்கள் வயிற்றில் வளர்ந்த கருவின் இதில் குழந்தையினோட அழுகுரல் கேட்குது. அப்படி கேட்கும் காலத்தில் அப்பொழுது மகாவிஷ்ணு இவங்களுக்கு அசுரீமெல்லாம் சொல்லி உனக்கு நீ உன் பிள்ளைகள் இழந்துட்டான்ற கவலையே வேண்டாம், உனக்கு இந்த மனைவிக்கும் மருமகளுக்கு பிறக்கும் இந்த குழந்தை சகல ஞானங்களையும் சகல சாஸ்திரங்களையும் பயிற்றுவிக்கு உயிர்களை உலக வாழ்வுக்கு ஒரு வாழ்க்கை அளிக்கும் ஒரு உத்தம இதுவாக உருவ பிறப்பெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில நாட்களில் அவர்கள் ஒரு பையன், ஆண் பையன் பிறக்குது. அவர் தாங்க வேறு யாரும் இல்லை, அவர் தான் பராசரர். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துலேருந்து பாரம்பரியத்தை எல்லாருக்கும் இன்றளவும் இது கொடுத்த அதை பராசர முனிவர் தான் அவருக்கு பிள்ளையாக வசிஷ்டோட பேரன். அவர் தான் பராசரர் பிறந்தார். ஸோ அவர் பிறந்த உடனே இந்த குழந்தை பேச ஆரம்பித்ததுமே இவருக்கு வசிஷ்டருக்கு எல்லாம் இன்னும் ஆச்சரியமாயிடுது. அந்த குழந்தை கேட்டது அப்பாவை தன்னோட அப்பாவை விழுங்கினது யார், அடித்ததை அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தன் தாயின் வாயிலாக அந்த பராசரர் தான் அப்பா ஒரு அரக்கன் இது பண்ணது எல்லாத்தையும்
தெரிஞ்சு கொண்டு கோபம் கொண்டு அந்த அரக்கனை நான் சாகடிக்கிறதுக்கு புறப்படுறேன்னு அப்படி கிளம்பச்சே வந்து வசிஷ்டர் அவரை தடுத்து நீ வந்து ஃபஸ்ட்டு சிவபூஜை செய் அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் வந்து அவருக்கு சொல்லிடுறாரு. ஸோ அந்த சிவபூஜையை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்கே சொல்கிறார் அப்படின்னா வந்து காஞ்சிபுரத்துக்கு போ அப்படின்றாரு. ஸோ அந்த காஞ்சியில் வந்து பராசரர் காஞ்சிக்கு வந்து ஏகாம்பரேஸ்வரர் வழிபட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து மணிகண்டேஸ்வரரும் வழிபட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து அங்கேயே வந்து ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து தவம் செய்ய பூஜை ஆரம்பிக்கிறார். அவர் செய்த அந்த பூஜையின் தவ வலிமையினால் சிவபெருமான் அவர் கண் முன்னே தோன்றி அருள் பாலிக்கிறார். அப்படி அருள் பாலிக்கிற காலகட்டத்தில் பராசரர் வந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அரக்கன் வந்து சாகடிச்சிட்டார். ஸோ அதனால் வந்து அந்த அரக்க குலத்தையே வந்து சாகடிச்சிட்டு எங்களுடைய இதை வந்து உலகத்தை வந்து காக்கணும், அதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு வழி சொல்லணும் அப்படின்ட்டு சிவபெருமானை வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து உன்னோட தவ வலிமையில் வந்து என்னையே வந்து வர வச்சிட்ட இல்லையா, ஸோ அதனால் அதே மாதிரி நீயே வந்து ஒரு வேள்வி அமைச்சு அதில் வந்து நீ அவர்களை அந்த அரக்கர்களை அழிச்சிட்டினா உன் தந்தையினோட இதை நீ குடும்பத்தோட சேரலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறார். சொல்லிட்டோன்னா அதுக்கு அடுத்தபடியாக பராசரர் என்ன பண்ணுறார், அங்கேயே அந்த காஞ்சிபுரத்துலேயும் வந்து ஒரு வேள்வி உருவாக்கி அந்த வேள்வியில் வந்து அரக்கர்களை அழிச்சிட்டு மீண்டும் வந்து அவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு ஸ்தல புராணம் நம்மளுக்கு சொல்லி காட்டுது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்கும். இந்த ஆலயத்தில் வந்து 2 சிவலிங்கம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா சிவாலயங்களும் ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். இந்த ஆலயத்துலேயும் இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இன்னொரு ஆலயம், அது வந்து கச்சபேஸ்வரர் ஆலயம். அதை வந்து அங்கே வந்து இஷ்ட சித்தீஸ்வரர் இன்னொருத்தர், அவர் வந்து சுக்கிரனோட பரிகார ஸ்தலம். அது நம்ம நேற்றோட பதிவில் நம்ம கொடுத்துடணும். ஸோ இந்த 2 ஆலயங்களில் மட்டும்தான் 2 சிவலிங்கம் 2 சன்னதிகள் தனித்தனி சன்னதிகள் இருக்கிறது ஒரு சிறப்பு. இது காஞ்சிக்கே உரிய ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு இது. அதனால் இங்கே இருக்க இந்த பராசரன் வந்து பிற்காலத்தில் வந்து அவரும் தனி லிங்கமாக இங்கே இருக்குது. தன்னிடம் ஒரு பிரச்சனைகள் கூறும் பக்தர்களுக்கு வந்து அவர்கள் பிரச்சனைக்கான கருவை தெரிந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணுற ஒரு ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குது. அடுத்தபடியாக வந்து இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த வழக்கருத்தீஸ்வரர் அவர் தான். சரி, இவருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கச்சு, ஒரு காலகட்டத்தில் வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தில் வந்து ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ அதாவது சந்தேகம் என்ன அப்படின்னா, வேதத்தில் வந்து சத் அசத் அப்படின்ற ஒரு வார்த்தைகள். ஸோ இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன அப்படின்றதுல 2 பேருக்கும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் கிடைக்குது, தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும். ஸோ இது என்ன செய்யறது அப்படின்னு அவர்கள் தெரியாமல் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து டெய்லி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. அவர்கள் 2 பேர் பூஜைகள் புனஸ்காரங்களோட 2 பேர் 2 வழியில் செய்துட்டு வர காலத்தில் சிவபெருமானே ஒரு காலம் தோன்றி அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படி அருள் பாலிக்கிற காலத்தில் இவங்க வந்து கேட்குறாங்க, இதுக்கு இவங்களுக்குள்ள கேள்வி என்ன அப்படின்ட்டு அந்த கேள்விக்கான பதில் கேட்குறாங்க. அப்படி கேட்கச்சு அதுக்கான அந்த பதிலை வந்து தேவர்களும் முனிவர்களும் உள்ள அந்த பஞ்சாயத்து அந்த பிரச்சனையை வந்து அந்த வழக்கை வந்து தீர்த்து வைத்ததுனால இவருக்கு வந்து வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர் வந்து இன்றளவும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பிரச்சனை சத் அசத் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சத்து அப்படின்னு என்றால் ஞானத்திற்கும் பரம்பொருளையும் குறிக்கிறதா வார்த்தை சத் அப்படின்ற வார்த்தை. அதே மாதிரி அசத் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா சூன்யத்திற்கு குறிக்கும் வார்த்தை தான் வந்து இந்த அசத் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் அப்படின்றது உலகளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தது. அது நம்மளே சொல்லுவோம் இல்லைங்களா, சுபம் அசுபம் அப்படின்றோம் இல்லைங்களா. அதே போல் தான் வந்து சத் அசத் அப்படின்ற வார்த்தைகளான இருவேறு கருத்துக்கள் என்ன அப்படின்றத உலகம் முய்யவே அந்த இதை வந்து திருவிளையாடலில் சிவபெருமானோட திருவிளையாடல் இதுவும் ஒன்று அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி இங்கே இருக்க இந்த வழக்கருத்தீஸ்வரர் அப்படின்ற பேரோட இன்றளவு வந்து இங்கே இந்த ஆலயத்தில் வந்து சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் என்பது மேலும் ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு
ஏற்பட்ட இந்த இந்த 2 ஆலயங்கள், இந்த 2 சிவலிங்கம் இருக்கிறது ஒரு சிறப்புன்னு பார்த்தா அதான் சொன்ன முன்னாடியே நான். இந்த ஆலயத்துலேயும், இந்த வழக்கர்த்தீஸ்வரர் ஆலயத்துலேயும், அடுத்தபடியாக பார்த்தா கச்சபேஸ்வரர் ஆலயம், இந்த 2 ஆலயத்தில் மட்டும்தான் 2 சிவலிங்கங்கள் 2ம் தனித்தனி சன்னதியில் இருக்கிறது ஒரு சிறப்புன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த கச்சபேஸ்வரர் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே அதுக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஷ்ட சித்தீஸ்வரர். அவர் வந்து அது வந்து சுக்கிரனோட பரிகார ஸ்தலமாக அந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வரும் ஒரு பக்தர்கள் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள், நம்மளுக்கு ஏற்படும் இந்த பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சொத்து பிரச்சனைகள், இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் இருக்குது, பாகப்பிரிவினையில் பிரச்சனைகள் இருக்குது, நிலம் பிரச்சனையில் இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வந்து வழக்குகள், இந்த கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தையார் பிரச்சனைகள், பூர்வீகத்தில் பிரச்சனைகள், இப்படி பலவித பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்படி இந்த பிரச்சனைகள் இருக்குச்சே வந்து நம்ம எல்லாம் ஒன்று நீதிமன்றம் போவோம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம முறையிடுறோம். ஸோ அப்படி பார்க்கச்சே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை உள்ளவர்கள் இங்கிருக்க இந்த சிவலிங்கத்தை வழக்கத்தீஸ்வரையும் பராசரையும் வழிபட்டு சென்றார்களே ஆனால் சென்று அந்த இதை வந்து கேஸை தொடங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து நிச்சயமாக அது நல்ல தீர்வு, வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து நியாயமானதாக இருக்கும். இவங்க உண்மையாக இருக்கணும். இவங்க உண்மையாக இருக்கணும். அந்த வழக்கு, இவங்க தொடர்ந்த வழக்கு நியாயமாகவும் இருக்கணும், நேர்மையாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கர்த்தீஸ்வரர்கிட்ட அந்த முறையீடு செய்யும் பொழுது அதற்கான நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த ஈஸ்வரனுக்கு 16 திங்கட்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தார்களே ஆனால் இவர்கள் கேஸில் வந்து நிச்சயமாக வெற்றியை பெறலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் வந்து பல பிரபலங்கள், பல அரசியல்வாதிகள், முன்னோடி தலைவர்கள் அனைவருமே வந்து இன்றளவும் இந்த ஆலயத்தில் வழிபட்டு அவர்களுக்கான தீர்வுகள் வந்து வெற்றி பெற்றிருக்கார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் கூட நம்ம சொல்லலாம். அதற்கு பேர் நம்மளுக்கு தேவையில்லை. முக்கியமான விஐபிக்கள் நிறைய பேரும் வந்து இந்த ஆலயத்தில் இன்றளவும் வந்து வழிபட்டு சென்று தங்களுடைய கோரிக்கைகளில் வெற்றி பெற்று கொடி காட்டி நாட்டிருக்கிறார்கள்ன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து திங்கட்கிழமையில் வந்து அதிக கூட்டங்கள் காணப்படும். திங்கள் அப்படின்னு சொல்லிச்சு சந்திரன். ஸோ சந்திரன் அப்படின்னு சொல்லிச்சு மனசு. ஸோ மனசும் மைண்ட் ரெண்டுத்துக்குமே அது சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து அதான் அந்த ஆற்றல் திறம்பட செயல்படவும், ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் நியாயமாக இருந்தால், பூமி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம சைடு நியாயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸை, அந்த ஈவன் கணவன் மனைவி பிரச்சனை கூட அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கும் இந்த சிவபெருமான்கிட்ட வந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தார்கள் ஆனால் பிரிந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர்வார்கள்ன்ற எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கே இருக்க இந்த வழக்கர்த்தீஸ்வரர் அத்தகைய வலிமை மிக்கவர். ஸோ அதனால் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை என கடைசியில் கடவுள்கிட்ட தான் முறையிடும். ஸோ அந்த முறையிடும் கடவுளில் ஒரு தீபத்துக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு பிரச்சனைக்கான ஒரு பொதுவாகவே ஒரு நோயின்னு வந்து அது நோய்க்கான மூல காரணம் எதுவோ அதுக்கான மருந்து சாப்பிடுச்சே தான் வந்து அந்த நோய் பூர்ணமாக குணமாகும். அதே போல் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், இதை மாதிரி பஞ்சாயத்து, இதை மாதிரி இருக்க பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே இருக்கும் இந்த வழக்கர்த்தீஸ்வரரையும் பராசர ஈஸ்வரரையும் வணங்கி வழிபட்டு தங்கள் கோரிக்கையை அவரிடம் விட்டு வைத்து பிரார்த்தனை செய்து சென்றார்களே ஆனால் அவர்களுடைய அந்த கோரிக்கையானது நல்ல முறையில் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம், இன்று நாம் கண்ட இந்த வழக்கர்த்தீஸ்வரர் ஆலயம். ஸோ ஆகையால் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள், வழக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு ஏற்ற கோயில் கூட நம்ம சொல்லலாம். வழக்கறிஞர்கள் முக்கியமாக
வழக்கறிஞர்கள் கிரிமினல் லாயர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களும் வந்து இன்றளவு வந்து தங்களுடைய இதை வந்து ஜெயிப்பது இந்தளவு வந்து இந்த சிவனை வழிபட்டு சென்றுள்ளார்கள்ன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது, அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்னா இந்த வழக்கருத்தீஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்துலேயே தான் இருக்குது, மெயின்லேயே தான் இருக்குது இந்த ஆலயம் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஆலயத்தை அது மாதிரி பிரச்சனைகள் அது மாதிரி இதுவாக இருந்தாலும் இங்கிருக்கும் இந்த சிவனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தோமேயானால் நம் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.